அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பரமசிவன் பாத்திமா படத்தோட விமர்சனம். பரமசிவன் பாத்திமா என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி! ஆமாங்க, இந்து மதத்தோட இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் ரெண்டுத்தையும் டைட்டில்லே கலந்துடுறாங்க. படத்துக்குள்ளார என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் தான். மதவெறி பிடித்த சிலர் அப்படின்னா, மதவெறினா நீங்கள் ஒன்று நம்ம ஊரில் அது இல்லை, இந்த மதம் மாற்றினாங்களே. இன்றைக்கி ஏன் நம்ம ஊரில் மதவெறி இப்படி தலை தூக்கி நிற்குதுன்னா, அன்னைக்கு அடித்து உதச்சி கோரி முகமது கஜினி முகமது படையெடுப்பில் பல இந்துக்களை இஸ்லாமியர் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் படையெடுத்தப்போ பைபிளையும் 10-5 காசையும் கொடுத்து இந்துக்களை கிறிஸ்துவர்கள் ஆக்குனாங்க. அதை ரொம்ப அழகாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர். ஆனால் இது எல்லாமே இரண்டாம் பாதையில், அதுவும் அழகாக சொல்லியிருக்கிறாருங்க. இரண்டாம் பாதையில், அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள ஸ்டோரியில் வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்ன கதை களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமலை, திண்டுக்கல் பக்கத்தில் கொடைக்கானல் இந்த பக்கம் மலைன்னா சிறுமலை இந்த பக்கம் மலை. அந்த மலையில் 2 கிராமம், சுப்பிரமணியபுரம், யாகோபுரம். இந்த சுப்பிரமணியபுரத்துலேருந்து கிறிஸ்துவர்களாக மாறினவங்கள்லாம் யாகோபுரத்தில் குடியிருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்துவாக மாறின பிறகும் நம்ம மனோஜ்குமார் அடிக்கடி சாமி ஆடுறாரு. அதனால் சில பல பிரச்சனைகளை அவர் பையன் சந்திக்கிறாப்புல. இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற யோசனையில் பையனுக்கு இதனால் கிறிஸ்துவ அந்த மேலிடத்துலேருந்து வர வேண்டிய நிதியெலாம் கெட்டுடும் போல் இருக்குது. அதனால் அப்பாவை அடித்து கொள்கிறாப்புல அந்த பிள்ளை. சரி, அப்பாவை அடித்தார், அவர் அப்பா ஏதோ ஒன்று பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தங்கையை அந்த தங்கை விரும்புகிற இந்து பையனோட சேர விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் பண்ணுறாரு. அது இல்லாமல் கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுறாரு. அதில் அவங்க 2 பேரும் அரவமாக உருவமாக ஆத்மாவாக அந்த ஊரில் யாருக்கு, அந்த 2 ஊர்லேயும் யாருக்கு கல்யாணம் காய்ச்சினாலும் அன்றைக்கி ராத்திரியே மாப்பிள்ளையை தீர்த்து கட்டுறாங்க தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதையை சித்தரித்து அது செகண்ட் ஹாஃபுக்கு எடுத்து ஏன் அந்த 2 ஆத்மாக்களும் இத்தனை பேரை தீர்த்துக்கிட்டுது அப்படிங்கிறதுக்கு கொடுத்தாரு பாருங்கள் விளக்கம் இயக்குனர். உண்மையாக ஒரு முன்பாதியில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக அந்த கிராமத்தில் சண்டை நடக்காமல் பார்த்துக்கிறதும், அவர் தலைமையில் 2 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயல்வதும், அதாவது போலீஸ்காரங்களே சேர்ந்து ஒரு 2 கல்யாணத்தை பண்ண வைக்க முயல்றதும், அதுவும் 2 கல்யாணம் மாப்பிள்ளை இழந்த பெண்களுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பார் அவர். எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கதை கதை விடலைங்க, நடந்த சம்பவங்களை பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தில் இந்த இயக்குனரோட பியூட்டி. அவர் தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். துணிச்சலாக சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கெலாம் இந்துக்களுக்கு குரல் கொடுத்தாலே அவங்கள சங்கி மங்கிங்கிறதும் அதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னதில் இந்த இயக்குனர் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது இந்த இயக்குனரை பொறுத்த வரைக்கும். அவரும் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் அசத்தலாக தெரிஞ்சாலும் போக போக அசத்தலாக அவருடைய கேரக்டரும் சித்தரிக்கப்பட்டது. அவருக்கு கூட வர்ற கான்ஸ்டபிள்களாக வர்ற காதல் சுகுமார், ஆறுபாலா கேரக்டர்களும் சித்தரிக்கப்பட்டது. காமெடின்னு ரொம்பவும் கடிக்காமல், ரொம்பவும் ட்ராஜடியை புழியாமல் ரொம்ப அருமையாக ஒரு கதையை சொல்லியிருந்தார். அதுமாதிரி இந்த படத்தோட ஓப்பனிங்கே ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பெண் மைக்கில் போடுவாங்க. என்ன பாட்டு! அந்த பொண்ணு சாதாரணமாக பாடுறது தான் நம்மளை இருக்கையை விட்டு எழுந்து ஆட வைக்கிற அளவுக்கு அந்த பாட்டு சீனை சித்தரித்திருந்தார் டைரக்டர் இசக்கி கார்வண்ணன். உண்மையாக அதற்காக அவரை பாராட்டணும். நம்ம இந்த படத்தில் ஹீரோவாக விமல், இன்டர்வலுக்கு அப்புறம் தான் விமல் தான் ஹீரோங்கிறதே தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர்றாரு போகிறாரு, கூட ஜோடி சாயாதேவியோடு வர்றாரு போகிறாரு. ஆனால் ஏனோ தானோன்றது தெரிஞ்சாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படி செட்டில்டாக ஒரு கேரக்டர் விமலுக்கும் சரி ஹீரோயின் சாயாதேவிக்கும் 2 பேருமே நடிப்பு அருமையாக கொடுத்துருக்குறாங்க. சர்ச்சு ஃபாதராக வர்ற எம்எஸ் பாஸ்கர் அப்பப்போ இடையிடையே சாத்தாங்குளம் காவல் நிலைய இரட்டைக்கொலை சம்பவம்,
அது மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவம் எல்லாத்தையும் பற்றி அப்பப்போ பேசுகிறாரு. சர்ச்சு பாதராக சாமியாரை கண்டு பயந்து ஓடுறது, சாத்தானே அப்புறம் செல் அந்தப்புறம் செல்லுங்கிற மாதிரி சில டைலாக்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாரு. அவரால் தான் அது முடியும். அது மாதிரி இன்ஸ்பெக்டர் அவர் இசக்கி காரவணன் இந்த படத்தோட இயக்குனர், ப்ரொடியூசர் அசத்திருக்கிறாரு. வில்லனாக வர்ற எம் சுகுமார் இந்த படத்தோட கேமராமேன். சுகுமாரோட கேமரானாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த படத்துலேயும் அந்த அந்த சிறப்பு இருக்குது. மைனாவிலேருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா சுகுமார். இந்த படத்துலேயும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வில்லனாக நடிச்சும் இருக்கிறாரு. அதுவும் அவர் தான் இந்த கிறிஸ்துவ ஃபண்டு கிடைக்காம போயிட போகுது மனோஜ்குமாரோட புத்திரராக இந்த பொண்ணு ஹீரோயின் சாயாதேவியோட அண்ணனாக வர்றாரு. படத்தில் வில்லத்தனம் அவர் ஃபேஸ்லேயே அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுமாதிரி துபாய் மாப்பிள்ளையாக வர்ற கூல் சுரேஷ் கொஞ்ச நேரமே வந்தாலும் கிளுகிழுப்பு விட்டுறாரு. அவருக்கு ஒரு பாட்டு வேறு இருக்கும் கூல் சுரேஷுக்கு, நான் மல்லி யார்ரா கில்லின்னு அந்த அவர் கல்யாண டயத்தில் ஒரு பாட்டு. அதுமாதிரி ஆத்தா உன் சேலைன்ற ஒரு பாட்டு. நான் சொன்ன அந்த முதல் பாடல் அந்த மைக்கை பிடிச்சிட்டு மைக் மோகன் ஸ்டைலில் ஒரு பொண்ணு பாடும். அந்த பொண்ணு தான் ஹீரோயினோட தோழி சேஸ்விதான்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இடுப்பு ஆட்டி ஆட்டி அவங்க பாடுறது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு அந்த முதல் பாடலே ஒருத்தங்களாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த மத மாற்றத்தெல்லாம் பற்றி பேசுனது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வில்லன் சுகுமார், துபாய் மாப்பிள்ளை கூல் சுரேஷ், சாமியார் அருள்தாஸ், அவரோட முகமே தெரியாது ஆனால் அருமையாக நடிச்சிருக்கிறார். ஏற்கனவே பல படங்களில் நடித்தவர் தான். ஸ்ரீரஞ்சினி அம்மா கேரக்டரில் சித்தப்பிரமை பிடிச்சவராக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோவுக்கு அம்மாவா, ஹீரோயின் அப்பாவா மனோஜ்குமார். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அவரை பற்றி. அந்த சாமியாடியாக கிறிஸ்துவாக மாறியும் கிறிஸ்டினாக மாறின பிறகும் சாமியாடிட்டு இருப்பார். அதில் வந்து புள்ள வெகுண்டு எழுந்துருவாப்புல. ரொம்ப அழகாக மனோஜ்குமார் அந்த கேரக்டர். சொட்டலாம் அருவாலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவர் குரல் கொடுக்கறது, பையன் உண்மையாகவே அவரை அடித்து தள்ளுறது, அதெல்லாம். ஹீரோயின் அம்மாவா ஆதிரா, ஹீரோயினோட அம்மாவா, ஹீரோயினோட தோழி எஸ்எஸ்விதா அருமையாக இருக்குது அந்த பொண்ணு கூட. ஹீரோ நண்பர் விஆர் விமல்ராஜ் உண்மையாக நல்லா நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. மகேந்திரன், இந்த மகேந்திரன் அவர் நிறைய படத்தில் வருவார், அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. காதல் சுகுமார், ஹீரோ நண்பர் விஆர் விமல்ராஜ் தான் அந்த இஸ்லாமியராக வந்து அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதமும் இந்தியாவில் இந்துக்கள் தான் அந்த மதமாக மாறினாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த படம். கான்ஸ்டபிள் காதல் சுகுமார், ஆறு பாலா. காதல் சுகுமார்லாம் சில படத்தில் கொஞ்சம் காமெடி ஜாஸ்தி பண்ணுறேன்ட்டு சில இடங்களில் கடிச்சிடுவார். ஆனால் இந்த படத்தில் அழகாக இருக்குது. ஆறு பாலா அதேமாதிரி அவருடைய அழகாக நடிச்சிருக்கிறாரு. வீரசமர் குடிகாரராக வர்றாரு. குடிகாரம் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு உலகமே நம்புறதுக்கு ஏற்ற கேரக்டர் அவருக்கு. இன்னொன்று சில இடங்களில் ஓவராக குடிச்சிட்டு ஆடுற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். வில்லனோட நண்பராக வர கலைவாணி கலை, உண்மையாக களவாணி கலை அழகாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் பேனரில் இசக்கி காரவணனே எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கிறார். இந்த படத்தை நடிச்சும் இருக்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக. தீபன் சக்கரவர்த்தியோட மியூசிக்கில் நான் சொன்ன 2 பாடலும், நான் 2 இல்லை 3-4 பாட்டு 3 நாளுமே பிரமாதம். ஆத்தா உன் சேலை, நான் மல்லி யார்ரா இங்கே கில்லி, அந்த குத்துப்பாட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதான் நான் சொன்னேன், மைக்கு அந்த பொண்ணு பாடுற பாட்டுக்கு நம்ம கொடுத்த காசு ஒருத்து. டிஓபிஎம் சுகுமார் அசத்தி இருக்கிறாப்புல. ஆர்ட் டைரக்ஷன் வீரசமர், அவரும் இந்த படத்தில் இந்த குடிகார கேரக்டரில் வர்றவர் தான். ஆர்ட் டைரக்ஷன் அசத்தல். புவனோட படத்தொகுப்பு தான் முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் பக்கா தொகுப்பாக இருந்திருந்தால் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த படம் பரமசிவன் ஃபாத்திமா படத்துக்கு பார்த்து போங்கம்மா அப்படின்ற லெவலுக்கு ஒரு படம். பார்த்தா சில விஷயங்களை புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். எதுக்கு குருவி மண்டையில சிலையா கட்டி தொங்க விட்டுருக்காரு? அவர் கொடுத்த காசையே திரும்ப கேட்க மாட்டாரு. இல்ல ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டு அவர் சும்மா விடுவாரா? கண்ணே, நீ அரண்மனையில் பிறக்கணும்னாலும் ராஜபுத்திரன் அதெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.